மொழியை அருமையான இசையில் என்னுடைய நிஜ ரூபம், சுய ரூபம், பலமுக மன்னனாய் இந்த தமிழன் தொலைக்காட்சியிலே பரிணாமித்துக் கொண்டிருக்கின்ற எம்.கே. தனேஷ்மணி என்கிறார். இதுவரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அவதாரத்தை எடுத்து உங்கள் முன்னால் அமர்ந்து இந்த அரங்கத்தை அழகுபடுத்திய பொழுது அழகு தமிழில் என்னோடு அற்புதமான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலுக்கு அப்பால் நின்று இந்த அவதாரத்தை உங்கள் முன்னால் எடுத்து வந்தேன். கலைஞர் என்கிற அந்த முத்தமிழ் அறிஞருடைய அந்த அவதாரமானது தமிழ் மையகம் உள்ளவரை அவர் தமிழுக்காக ஆட்டிய தொண்டினை பேசிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கவியினில் பொருளென, கரும்பினில் சுவையென, கதிரினில் ஒளியென, காவினில் மலரென, நிலவினில் குளிரென, நிலமிசை வளமென, குலவிடும் அருவி குழவிடும் மொழியென, உலவிடும் காற்றில் ஏறிடும் இசையென, அலையிடும் கடலில் ஆடிடும் நுரையென, கலைமணம் கவிழும் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இந்த தலைமை உள்ளவரை தந்தை பெரியாரின் அருமந்த மகவாகி வளர்ந்து, அண்ணாவின் இதயம்புள் இளவலாகி வளர்ந்து, தடமாறா கொள்கையினால் தமிழின காவலனாகி மலர்ந்து, சிந்தையனு ஒவ்வொன்றும் செந்தமிழ் புலவனாகி பிறந்து, தொண்டினில் தணலிடு தங்கமாய், தேவில் சந்தனமாய், இரவானம் காத்திடும் திறம் கொண்ட கலைஞர் நீ வாழி வாழி என வாழியவே என்று வாழ்த்துக்களை கூறிய அன்பு தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் நான் நன்றி கூறுகிறேன். ஒன்று மட்டும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். என் பாதை சுயமரியாதை பாதை, தமிழின நலன் காக்கும் பாதை, பெரியார் பாதை, அண்ணாவின் பாதை, அறவழி பாதை, அமைதி பாதை. பல முனைகளில் என்னை பயமுறுத்தினாலும் அந்த பாதையில் இருந்து மாற மாட்டேன் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு, நான் முதலில் சொன்னது போல் காலத்தின் கட்டளை என்னுடைய அகவையை இன்னும் நீட்டித்திருந்தால் இன்னும் தமிழ் மக்களுக்காக தொண்டாற்றுவேன் என்று உறுதி கூறி, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழினம் என்று கூறி மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு அவதாரத்திலே பலமுக மன்னன் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கலைஞராக அல்ல, கலைஞருக்குள் இருக்கின்ற எம்.கே. தனேஷ்மணி என்கிற உங்கள் அன்பு தம்பியாக. நன்றி, வணக்கம்.